அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஓடி கான்ஃபிகரேஷன் புது மீட்ரு இருக்கிற சர்வீஸ்க்கு எப்படி டிஓடி கான்ஃபிகரேஷன் என்ட்ரி பண்ணுறது, எல்டி பில்லிங்கில் நேரடியாக என்ட்ரி பண்ணுறதுன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட்டு அது மாதிரி சர்வீஸை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம். இது இல்லாமல் பொதுவாக சொல்லிடுறேன். இப்போ நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்பெஷலாக 3 ஃபேஸ் மீட்ரு வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியலு 3B 2B1 2B2 இந்த டேரிஃப்லலாம் வந்து 3 ஃபேஸ் மீட்ரு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்பர் ஆஃப் சர்வீசஸை பொறுத்து 10 20 15 8 இது மாதிரி அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு இப்போ நம்ம விசியில் சொன்ன மாதிரி தான். அது மாதிரி அந்த சர்வீஸை எடுத்துகிட்டு அதில் 3B 5 இது மாதிரி பார்த்துக்குங்க. அதில் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு முதல்ல கொடுத்த மீட்டரை மாற்றணும். கலட்ட போகிற மீட்ரு வந்து டிஎல்எம்எஸ் மீட்டராக இருக்குதான்னு பாருங்கள். நான் டிஎல்எம்எஸ் மீட்டராக இருந்தால் அந்த சர்வீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முதல்ல டிஎல்எம்எஸ் மீட்டர் இருக்கு இல்லையா, அது 2023 அந்த பிஓ லிஸ்ட்டு நான் ஏற்கனவே குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மீட்டர் டைப்பு நீங்கள் சிம்பிளாக டிஎல்எம்எஸ் மீட்டர் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ட்டாக இது நமக்கு ஏற்கனவே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு தடவை கொடுத்தது மொபைல் ஆப் அசஸ்மெண்ட்டுக்காண்டி. அதாவது பிஓ வந்து 2016க்கு அப்புறம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டிஎல்எம்எஸ் மீட்ரு சிங்கிள் ஃபேஸ்லேயும் சரி 3 ஃபேஸ்லேயும் சரி. 7/2016க்கு அப்புறம் உள்ள மீட்டராக இருந்தால் டிஎல்எம்எஸ் மீட்ரு. லெஸ் தென் 2016 ஜூலைக்கு அப்போ முன்னாடி உள்ள மீட்டராக இருந்துச்சுன்னா அதனால் நான் டிஎல்எம்எஸ் மீட்ரு. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ டிஓடி ஸ்லாட் வந்து இப்போ 2024 இப்போ அந்த பிஓ லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஓடி இன்பில்டாக கான்ஃபிகர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஓ நம்பர்லாம் நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிஓ நம்பர்லேருந்து வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஓடி 1 2 3 ப்ரோக்ராம் பண்ணது டிஃபால்ட்டாகவே. இது நம்ம ஆரம்பத்தில் எல்டி பில்லிங்கில் என்ட்ரி பண்ணும் போது அந்த டிஓடி 1 2 3 ரீடிங் போடுற ப்ரொவிஷன் அப்போதைக்கு இல்லைன்றனால நம்ம அதை பண்ணலை. இப்போ அது மாதிரி மீட்டர் தான் நம்ம இப்போ அந்த மாதிரி இதை தான் லிஸ்ட் பண்ணி இந்த பிஓவில் வந்த மீட்டராக இருந்தால் 3 டிஓடி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மீட்டரில் போய் நம்ம ரீடிங்கை பார்த்து நோட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த பிஓக்கு முன்னாடி உள்ள ஆனால் 2016க்கு அப்புறம் உள்ள மீட்டராக இருந்தால் அதில் டிஓடி 1 2 3 4 5 இருக்கும். அதை வந்து நம்ம கலட்டி இப்போ ஸ்பெஷலாக அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மீட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மாற்றணும். கலெக்டர் டிஎல்எம்எஸ் மீட்டரை எம்ஆர்டிகிட்ட கொடுக்கும்போது அவங்க ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஸ்டோரில் ஒப்படைச்சிருவாங்க. அது வந்து நமக்கு மீண்டும் ரொட்டேஷனுக்கு வரும். வேறு எதுவும் இடையில இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு சொன்னாங்கனாலும் அதை இடிசி குரூப்பில் சொல்கிறோம். இந்த பிஓ லிஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி இடிசி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அந்த பிஓக்கு முன்னாடி உள்ள மீட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மீட்டர் நான் டிஎல்எம்எஸ் மீட்டராக இருந்துச்சுன்னா நம்ம அந்த டிஓடி ப்ரோக்ராம் வந்து எம்ஆர்டி டீமால் பண்ண முடியாது. டிஎல்எம்எஸ் மீட்டராக இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் கொடுத்த மீட்டர்லலாம் டிஓடி ஸ்லாட் வந்து 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம 3ஆக மாற்றுறதுக்கு அந்த மீட்டரை நம்ம கலட்டிட்டு புதிய மீட்டரை வச்சுட்டு கலட்டின மீட்டரை எம்ஆர்டிகிட்ட கொடுக்கும்போது அவங்க சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணி ஸ்டோர் மூலமாக ஸ்டோர்கிட்ட கொடுத்துருவாங்க. மறுபடியும் அதை ரொட்டேஷனுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். மறுபடியும் வேறு இடத்துக்கு நம்ம டிஓடி கான்ஃபிகர் பண்ண மீட்டர் வைக்க முடியும். இதில் உங்களுக்கு டெக்னிக்கலாக எதுவும் டவுட் இருந்தால் எம்ஆர்டி டீமையோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டரையோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த சர்வீஸ் லிஸ்ட் ஆகுது இல்லையா, அதில் நம்ம ரீசெண்டாக மீட்ரு மாற்றினது எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி, அதாவது டிஓடி மீட்ரு இருக்குது ஆனால் டிஓடி கான்ஃபிகரேஷன் என்ட்ரி வந்து நம்ம பண்ணலை, அதனால் அது டிஓடி பண்ணாத மீட்டராகவே கணக்கில் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்ரஸ் கொண்டு வரலான்றதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஏயூஸில் உள்ள போனதுக்கப்புறம் மெனு ஏற்கனவே நம்ம மேனுவலில் சொல்லியிருந்த மாதிரி தான் மீட்டர் சேஞ்ச் டிஓடி ரீகான்ஃபிகரேஷன் என்ட்ரி அந்த இதில் போனோம்னா ரெண்டாவது மெனு டிஓடி மீட்டரிங் அப்டேட் ஃபார் ரீகான்ஃபிகரேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மீட்டர் அந்த இதை கிளிக் பண்ணோம்னா லிஸ்ட்டு வருது இல்லைங்களா, இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே செலக்ட் பண்ணி கீழே ஃபுல்லாக அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டும் காப்பி ஆயிரும். இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்றீங்கன்னா
ஒரு எக்ஸல் ஃபைல், எம்டி எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க, பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இது மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி விட்டுக்குங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக உங்களுக்கு நிறைய ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ நான் லிஸ்ட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் எப்படி நான் ரீசெண்டாக மீட்ரு மாற்றின கேஸ்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான் வச்சுட்டேன். இப்போ இந்த மறுபடியும் நம்ம எல்டி பில்லிங் வந்துடுவோம், பேக் போவோம். இதிலே பார்த்தீங்கன்னா மீட்டர் சேஞ்ச் ரிப்போர்ட்டுன்னு இருக்குங்களா, இதில் மீட்டர் சேஞ்ச் ரிப்போர்ட்டில் இந்த மீட்டர் சேஞ்ச் அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட் மந்த் வைஸ் அப்படின்றதுல போங்க. இதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னா, மோஸ்ட்லி பிஓ லிஸ்ட்டில் பார்த்தோம்னா 2023 கடைசிலேருந்து வரதெல்லாம் டிஓடி இன்பில்டு ஆல்ரெடி 3 ஸ்லாட் கான்ஃபிகர்டு ஆன மீட்ரு தான். அதனால் ஒரு ஐடியாவுக்கு 1/1/2024 இப்போ இன்றைக்கி தேதி வரைக்கும் போடுறேன்னு வச்சுங்களேன். 18/7/2025, அதாவது ஜனவரி 2024லேருந்து நேற்று வரைக்கும் நான் வந்து மாற்றின மீட்ரு என் செக்ஷனில் மாற்றின லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ப்ரொசீட் பண்ணுறேன், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ நாம் என்ன செய்யணும், இந்த சர்வீஸு இந்த சீரியல் நம்பர் இந்த தலைப்புக்கு இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து 1ஆம் நம்பர்லேருந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன், செலக்ட் ஆல் ஆயிடுது. காப்பி பண்ணிவிட்டு அந்த எக்ஸல் ஃபைலில் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணவும் நம்ம காப்பி பண்ண கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த லைன்லாம் தேவையில்லை நமக்கு. நான் என்ன செய்கிறேன், இது வரைக்கும் உள்ள லைனை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த டிஓடி கான்ஃபிகர் பண்ண வேண்டிய சர்வீஸ் லிஸ்ட்டு காமிக்குது. இது நம்ம புதுசாக வச்ச மீட்ரு வச்ச இதெல்லாம் காமிக்குதா. இப்போ இந்த காலத்தை செலக்ட் பண்ணுங்கள். இந்த காலத்தை செலக்ட் பண்ணோம்னா எக்ஸலில் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்படின்னு இருக்கும். இதில் ஹைலைட் த செல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக ரெட் ஃபில்னு வருது. ஓகே கொடுத்தேன்னா இப்போ இங்கே கீழே இருக்கிற சர்வீஸ் நம்பர் மேலே இருந்துச்சுன்னா அந்த லைன்லாம் வந்து ரெட் கலரில் காமிக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த சர்வீஸில் வந்து புது மீட்ரு இருக்குது. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு அடையாளம் போட்டுக்கிறேன். இப்படியே நம்ம அந்த ரெட் கலர் கொஞ்சம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியும். அதாவது இந்த மீட்டர்லாம் வந்து புது மீட்ரு ஆல்ரெடி இன்பில்டு திருப்பி இதுன்றனால நம்ம அந்த சர்வீஸை மட்டும் முதல்ல போயிட்டு நேரில் விசிட் பண்ணோம்னா அந்த மீட்டரில் இருக்கிற ரீடிங்கை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த சிங்கிள் பேஸாக இருந்தாலும் சரி 3 பேஸாக இருந்தாலும் சரி புஷ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நோடு 2 டிஸ்பிளே வரும் பில்லு. அதில் வந்து நம்ம முதல்ல டேட் அண்ட் டைமுக்கு அப்புறம் எப்போதும் போல் CKWH காமிக்கும். அதுக்கப்புறம் D1 KWH, D2 KWH, D3 KWH இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே எல்டி பில்லிங்கில் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி D1 D2 D3 கூட்டும் போது CKWHோட மேட்ச் ஆகணும். 0.12க்கு சிஸ்டம் வாங்கிடுது. மேற்கொண்டு வித்தியாசம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வாங்காது. இதே நேரம் யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போது இல்லை சார் நான் பார்க்கும்போது D1 D2 D3 T4 D5 5 இது காமிக்குதுன்னா அந்த சர்வீஸை இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கு மீட்ரு நமக்கு அலாட்மெண்ட் வரும்போது மாற்றி வச்சுட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபில்ட்ரு பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த தலைப்பில் வச்சுட்டு டேட்டா போகிறேன், ஃபில்ட்ரு கொடுக்குறேன். இந்த இடத்துல இப்போ நான் ஒரு அடையாளம் போட்டேன் இல்லையா, டிஓடின்னு போட்டேன், அதை மட்டும் வர மாதிரி இது பண்ணுறேன். இப்போ நான் செலக்டால் எடுத்து விட்டுட்டு டிஓடின்னு லெஃப்ட்டில் நான் மார்க் பண்ணது மட்டும் இது பண்ணுறேன். இப்போ இந்த சர்வீஸ் எல்லாம் போயிட்டு ஃபிசிக்கலாக நம்ம பார்த்துட்டு ரீடிங்கை நோட் பண்ணி வந்துட்டு எல்டி பில்லிங்கில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணோம்னா
உங்களுக்கு ஈஸியாக டிஓடி கான்ஃபிகர்டு மீட்டராக மாறிடும். அதுக்கப்புறம் நமக்கு அதில் ப்ராக்ரஸும் வந்துடும். இது சிங்கிள் ஃபேஸுக்கும் பொருந்தும், 3 ஃபேஸுக்கும் பொருந்தும். இது இல்லாமல் உள்ள மற்ற சர்வீஸுங்களுக்கு, அதாவது இந்த சர்வீஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு டிஎல்எம்எஸ் மீட்டராக பார்த்து முதல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து மாட்டுங்க, கலட்டிட்டு மாற்றணும். இதில் எதுவும் டெக்னிக்கலாக டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ. புதிதாக வரக்கூடிய மீட்ரு எல்லாத்துலேயுமே டிஓடி இன்பில்டாக கான்ஃபிகர் ஆகி தான் வருது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நார்மலாக நீங்கள் பார்க்குறது டிஸ்பிளே 1 நோடு 1. நோடு 2ல் போனால் தான் உங்களுக்கு அந்த டேட்டா காமிக்கும். இப்போ நோடு 1ல் இருக்குது. நோடு 1ல் எப்போதும் போல் தேதி, டைமு, கரண்ட்டு, கேடபிள்யூஹெச் மட்டும்தான் காமிக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நோடு 2ன்னு வரும், அதாவது பில்லிங் டேட்டா டிஸ்பிளே 2. இது வந்ததுக்கப்புறம் அமுக்குனோம்னா ஃபஸ்ட்டு தேதி, டைமு, வோல்டேஜு, கரண்ட்டு எல்லாம் காமிக்கும். நியூட்ரல் கரண்ட்டும் காமிக்கும். இதில் கரண்ட்டு இது எல்லாமே வருது. இது புது மீட்டர்ன்றனால பர்ஃபெக்ட் காமிக்கல. கேடபிள்யூஹெச் காமிக்குது, குமுலேட்டிவ் கேடபிள்யூஹெச் காமிக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா D1 கேடபிள்யூஹெச்னு இருக்கும், D2 கேடபிள்யூஹெச்னு இருக்கும், D3 கேடபிள்யூஹெச்னு இருக்கும். இது வந்து புது மீட்டர்ன்றனால இப்போ எல்லாம் 0.3 இது மாதிரி இருக்குது. இதே நீங்கள் சர்வீஸில் வச்சு மேற்கொண்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே ரீடிங் வர ஆரம்பிச்சிடும். இதில் நோடு 2ல் போய் தான் நம்ம டிஓடி டேட்டாவை பார்க்க முடியும். இப்படி தான் புது மீட்டருக்கு அசஸ்மெண்ட் பண்ணணும். தேங்க்யூ.